Sir, how to find out whether a person really requires a help? ஒருத்தனோட தேவை என்னன்றத நாம முடிவு பண்ணிட்டு செய்யறதல்ல உதவி. ஏன்னா பொதுவா ஒரு மனிதனோட முகத்தை பார்க்கும் போலே அவன் பசியில இருக்கானா, அவன் பசிய எல்லாம் நிறைவடைந்து அவன் ரொம்ப தெளிந்து இருக்கானான்றத அந்த முகத்தை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிற அந்த ஒரு குடும்பத்துல எந்த மாதிரியான தேவைகள் இருக்குன்றத பத்தி நாம யோசிக்க கூட நமக்கு புத்தி இல்லையா? 6 அறிவுகளை படைத்த அந்த ஒரு ஜீவராசின்னு சொல்லப்போன அந்த மனித இனம் தான் ஒரு மிகப்பெரிய மகத்தான பிறவி. மனிதம் இனம் மட்டுமே ஒரு மிகப்பெரிய மகத்தான பிறவி. அனைத்தையும் பிரித்து பார்க்கறதுக்குரிய தரம், தகுதி எல்லாம் நம்மளோட மனித இனத்துக்கு மட்டும்தானே இருக்கு. ஏன்னா மனிதனால் வளர்க்கப்படுற ஜீவராசிகள் எல்லாமே, விலங்குகள் எல்லாமே மனிதனை விட ரொம்ப பிரில்லியண்டா இன்னைக்கு வேலை செய்யுது. ஒரு டால்பினுக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தைய அந்த டால்பினோட ரெக்கையில அணைச்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகமா நீச்சல் அடிச்சுட்டு போகுது. அந்த டால்பினுக்கு என்ன தெரியுன்றீங்க? எத்தனை அறிவுன்னு நினைக்கிறீங்க? அந்த டால்பினும் மனிதனும் 2 ஒண்ணா இல்ல. ஆனா மனிதனை பார்த்தா அந்த டால்பின் அப்படியே தூக்கி கொண்டு கரையில கொண்டு போட்டுரும். அதான் ஒரு தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த டால்பின், அந்த மீனுக்கு உள்ள அந்த ஒரு ஃபார்முலா கூட மனிதனுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியா உதவி தேவை அப்படின்றத பத்தி கேட்கறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? என்ன தேவைகள் இருக்கு? ஒவ்வொருத்தவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னா அவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்புல ஒன்னால் இயன்றதை செய், இல்லாதவருக்கு என்றது மட்டும்தான். இல்லாதவன் என்ன? அவன் முகத்தை பார்த்தா தெரியுமில்ல, அவன் குடும்பத்தை பார்த்தா தெரியுமில்ல, அவனோட பழகி பார்த்தா தெரியல, இல்ல வாயை திறந்து கேட்டு பார்க்கல உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரியா என்ன என்று நம்மளா யோசித்து பார்த்துட்டு ஆராய்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல சங்கடத்தோடு தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். நம்மால் விரயமாக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும், ஒரு சோறு பருக்கையும் ஒரு பாமரனின் பசி அடங்கியுள்ளதுன்றத பத்தி ரொம்ப தெளிவா ஒரு கவிஞரன் சொல்லியிருக்கான். அப்ப நம்மால் விரயமாக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும் ஒரு பாமரனின் பசி அடங்கியிருக்கு அப்படின்னா இதுக்கு மேல நாம உதவி செய்யறதுல என்ன மாதிரியான உதவி செய்யலாம்? குடிக்கிறதுக்கு நீர் கொடு, தண்ணீர் கொடு, ஒரு பிடி சோறு கொடு, உடுத்துறதுக்கு உடை கொடு. ஏன் பல் துளக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே அது எவ்வளவு பெரிய உதவி. அவன் வாழ்நாள்ல அவனுக்கு அப்படி ஒரு நோய் வராத அளவுக்கு தடுக்கலாம் இல்லையா? என்ன வேணாலும் உதவின்றது இதுதான் அப்படின்றது அல்ல, தீர்மானித்து செய்வதல்ல உதவி. உள் மனதிலிருந்து, ஆள் மனதிலிருந்து தேடி நமக்கு உள்ள அந்த ஒரு உணர்வு பூர்வமா செய்யற அந்த ஒரு செயல்பாடுகளுக்கு பெயர் தான். நாமெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு நம்ம மனித இனத்தை தூக்கி பிடிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி உதவிகள்ன்றது நாம வேஷம் இல்லாத அந்த ஒரு உணர்வு பூர்வமான உதவிகள் மூலமா நம்மளோட மனித இனத்தை ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்றதுக்கு விரும்புறேன்.